அண்ணா ஐஏஎஸ் அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம் எனதருமை போட்டித் தேர்வு ஆர்வலர்களே. திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும் என்ற தலைப்பிலே திருக்குறள் பாடத்திட்டத்தில் பொதுத்தமிழிலே 20 அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 20 அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரமாக உங்களுக்கு எடுத்து வாழ்வுக்கு என்ன வேண்டும், அதில் தேர்வுக்கு என்ன வேண்டும் என்ற பகுதியை ஒவ்வொன்றாக நாம் சுவைத்து கொண்டே செல்லலாம். வள்ளுவர் பொதுவாக நமக்கு அரண் வலியுறுத்தல் என்பது நமக்கு முறை மாற்றி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பாடத்திட்டத்திலே நாம் வரிசை கிரமப்படி ஒவ்வொன்றாக செல்லலாம் என்பது என் நோக்கம். அந்த அடிப்படையில் 4வது அதிகாரமாக இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஸோ எல்லோருக்கும் அறிந்த ஒரு செய்தி இந்த அரண் வலியுறுத்தல் என்பது. அது ஒவ்வொன்றாக என்னென்ன வேண்டும் நமக்கு தேர்வுக்கு என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொன்றாக நாம் படித்து கொண்டே செல்லலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ அப்போ இந்த அரண் வலியுறுத்தல் அப்படின்றது, அரண் என்று சொன்னால் அறம். இது எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அறத்துப்பாலிலே பாயிரவியல் என்பது திருக்குறளினுடைய முதல் இயல். நீங்கள் அனைவரும் அறிந்தது. ஒரு குரூப் 4 தேர்விலே கேட்ட கேள்வி. VAO குரூப் 4 என்று 2 தேர்வுகள் தனித்தனியாக வைக்கப்பட்ட தருணத்தில் ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல பாயிரவியலில் அமைந்திருக்கும் அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அதுல 4வது அதிகாரம் என்பதுதான் அரண் வலியுறுத்தல். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை என்று வரிசைப்படுத்தி கொண்டு வருகின்ற வள்ளுவர் அறத்தை வலியுறுத்துகிறார். இந்த இடத்துல வந்தார் பாருங்க. பாயிரவியல் என்ற முன்னுரையிலே 4 அதிகாரங்களையும் வரிசைப்படுத்தி சொல்வதிலே அறம் வலியுறுத்தல் என்று சொல்றார். அரண் என்ற சொல்லுக்கு அறம் என்று பெயர். அப்போ அறத்தை வலியுறுத்துகிறார். எது அறம் ஆகும்? அந்த அடிப்படையில் முதல் திருக்குறள் வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பொதுவா இந்த மானிடர்களை பற்றி வள்ளுவருக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்குது. அறம்னா இதுப்பா, அறம்னா அது இது பண்ணும்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்வது முதல்ல. அப்படின்னு என்னன்னு சொன்னா இவங்களுக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீ சொல்ற காரியத்தை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? எல்லோருடைய சிந்தனையா தானே இருக்கு. நம்ம எந்த காரியத்தை செய்வது மேற்கொண்டிருந்தாலும் இதனால் எனக்கு என்ன விளையும், இந்த காரியத்தை செய்வதால் எனக்கு என்ன பலன் கிட்டும், இதுக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும். எல்லோருடைய சிந்தனையும் ஒரு காரியத்தை மேற்கொள்வதன் காரணமாக எல்லோரும் ஒரு காரியத்தை கையில் எடுக்கும் பொழுது இதன் விளைபொருள் என்ன என்று சிந்தித்து எடுக்கிறார்கள். இது வள்ளுவர் நல்லா பிடிச்சிருக்கார். +2 முடித்த பின்பு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது கேள்வி. ஆனா எவ்வளவு படிச்சு முடிச்சா எவ்வளவு வரும், எந்த ஊர்ல வேலை பார்க்கலாம், எந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு படித்து முடித்தவுடன் எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கறது என்பதையும் தொகை எவ்வளவு என்பதையும் சிந்தை உட்கொள்கிறது அல்லவா. இளம் பருவத்திலிருந்து முதியோர் வரை அத்தனை பேருக்கும் விளைபொருள் தான் சிந்தையாக இருக்கிறது. அது வள்ளுவருக்கு நன்றாக தெரியும் போல. அதனால முதல்ல எடுத்தோடனே நான் அறம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடிப்பா, நீ அறத்தை செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும், அறத்தை நீ செய்வதனால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று முதல்ல சொல்றாரு தான். சிறப்பேனும் செல்வமும் ஏனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. கேள்வி வரை எழுப்புறாரு தான். இதை விட பெருசா ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறியா? இந்த உயிருக்கு, மானிட உயிர்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது, ஆக்கம் தரக்கூடியது, இதை விட வேறு ஒன்று உண்டா என்று வினா எழுப்புகிறார். எதை விட? அறத்தை விட. அப்ப பாருங்களேன், நம் என்ன கிடைக்கும்னு சொல்றாருன்னா, இருபொருள் கிடைக்கும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அதை பரிமேலழகர் சிறப்பு என்ற சொல்ல அறிஞருக்கு அரிய முக்தி என்று சொல்றார். நமக்கு இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும், அதன் மூலமாக செல்வம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். அந்த சிறப்பும் செல்வத்தையும் ஒருங்கே தரக்கூடிய ஒரு செயல்பாடு எது என்று சொன்னால் அறம். அப்போ அறம் செய்வதனால் என்ன கிடைக்கும்? சிறப்பீனும் செல்வமும் ஈனும். வாழ்வுக்கு இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது அறத்தை செய்வோம் என்பது. தேர்வுக்கு என்ன வேணும்? ஏன்னா இந்த திருக்குறளுக்கான பொருள் சொல்லும் பொழுது சிறப்பீனும் என்று சொன்னால் எல்லோருக்கும் புகழ் கொடுக்கும், செல்வமும் கொடுக்கும். அறத்தினூங்கு அறத்தை விட, ஆக்கம் செல்வம் எவனோ உயிருக்கு வேறு ஏதாவது உண்டா வினா எழுப்புகிறார். இதான் இந்த திருக்குறளோட பொருள். இதுல தேர்வுக்கு என்னைய கேள்வி வரும்? நீங்க சொல்ற அறமெல்லாம் எங்களுக்கு புரியுது, நீ சொல்ற அறமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எக்ஸாமுக்கு என்ன வரும் முதல்ல அதை சொல்லு. எல்லோருடைய சிந்தையும் அதை ஒற்றை கேள்வியை நோக்கி இருக்கிறது இந்த
பதிவை பார்க்கும்போது என்பது எனக்கு தெரிகிறது. இங்க பாருங்க, கேள்வி வச்சுக்கா என்னென்ன கேள்வி வரும், இந்த குரல்ல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் நமக்கு வந்தா 20 அதிகாரத்தையும் நம்ம பிரிச்சு மயப்படுறோம் ஒவ்வொன்றா. அப்ப இந்த முதல் திருக்குறள் அரண் வலியுறுத்தல் என்ன கேள்வி வரலாம்? அறத்தை கடைபிடித்து வாழ்வதால் ஏற்படும் நன்மையாக வள்ளுவர் கூறுவது. வள்ளுவர் என்ன சொல்றார்? அறத்தை கடைபிடித்து வாழ்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என்றார். வள்ளுவர் நன்மையாக கூறுவது சிறப்பினும் செல்வமும் ஈனும். ஒன்று சிறப்பு கொடுக்கும், இன்னொன்று செல்வம் கொடுக்கும் அப்படி என்பதை இங்க சொல்றார். அறம் எவற்றை கொடுக்கும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒன்று சிறப்பு, மற்றொன்று செல்வம். இப்படியும் கேள்வி கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம். வந்தக்கா சிறப்பு செல்வம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா புகழும் செல்வமும், பேரும் புகழும் கிடைப்பது போல புகழும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவர் உயிருக்கு ஆக்கமாவது எது? மூணாவது கேள்வி. நீங்க பதில் சொல்லி பார்க்கலாமா? ஒருவர் உயிருக்கு ஆக்கமாவது எது? அழகா சொல்லி முடிக்கிறார். ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஒருவர் உயிருக்கு ஆக்கமாவது எது? அறம். அறத்தினுங்க ஆக்கம் இருக்கா? எதுவும் இல்லைன்றார். மூணாவது வினாவா? அதாவது ஒரே பதில் தான், வினாவினுடைய வடிவம் மட்டும் எப்படியெல்லாம் மாற்றி வினா எழுப்பலாம் என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்கம்மா. மேற்படி குரலில் பயின்று வரும் வினாத்தொடர் யாது? இந்த ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு எந்த திருக்குறள் வினாத்தொடரை தாங்கி அமைந்துள்ளது அப்படின்னு வினா எழுப்பலாம். இல்ல வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ அப்படின்னு வினா எழுப்புறார் வந்தக்கா நமக்கு. அது மாதிரி நமக்கு இந்த மாதிரி வினாத்தொடரை எந்த திருக்குறள் தாங்கி வந்திருக்கிறது? ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று வினா எழுப்புகிறார். அப்ப இங்க இருக்க அமைந்துள்ள வினாத்தொடர் எதுனாக்கா ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு, இது வினாத்தொடராக இருக்கிறது. அறத்தினூங்கு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? எல்லோருக்கும் தெரியும். அறத்தினூங்கு அப்படின்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னவா இருக்க போதுமா? இன்னிசை அளபடை. அளபெடுத்திருக்கிறது தெரிகிறது. எத்தனை எழுத்துக்களுக்கு அடுத்து அளபெடுத்திருக்குன்னு தெரிகிறது. 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டு இருக்கிறது. உறுதியா இது இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சிறப்பீனும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? சிறப்பீனும் செல்வமும் ஈனும். பாருங்க, உம்மானது வெளிப்பட்டு நிற்கிறது. ஒரு தொடருக்கு இறுதியிலே உம்மானது வெளிப்பட்டு வந்தால் அது 2 தொடர்களுக்கு இறுதியிலும் வந்தா எண்ணுமைன்னு சொல்லலாம். உம்மானது வெளிப்பட்டு வந்து உயர்வு பொருள் கொடுப்பதனால் இதற்கு பெயர் எண்ணும்மை. என்ன பேர்? இதுக்கு பேர் வந்தாக்கா எண்ணும்மை. பாருங்க, இந்த திருக்குறள்ல எத்தனை வினாக்கள் இருக்கிறது. சிறப்பினும்னு கேட்டாலும் செல்வமும் அப்படின்னு கேட்டாலும் அது உயர்வு சிறப்புமையாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உயர்வு சிறப்புமை, உயர்வு சிறப்புமை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்தாக்கா. குட். அப்ப இந்த நம்ம திருக்குறள்ல பாருங்க பார்க்கலாம். இந்த குறளுக்குரிய பொருள் என்ன, வாழ்வுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டோம். தேர்வுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது 6 வினாக்களிலிருந்து வினா எழுப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 6ஐயும் நீங்க ஒரு முறை நன்கு படிச்சு நீங்களும் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. அறத்தை கடைபிடித்து வாழ்வதில் ஏற்படும் நன்மையாக வள்ளுவர் கூறுவது அறம் எவற்றை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவர் உயிருக்கு ஆக்கமாவதாக வள்ளுவர் இதனை குறிப்பிடுகிறார். பயின்று வருகின்ற வினாத்தொடர் எத்தகைய நம்ம தொடர்கள் வகைகளில் வினாத்தொடர், விழித்தொடர், பெயரச்ச தொடர், அப்புறம் நமக்கு வாக்கிய வகைகளில் செய்வினை செயல்பாட்டு வினை இருக்கு இல்லையா, அங்கேயும் வினா எழுப்புறாங்க. அதுக்காக வேண்டியது கேட்டிருக்கோம். இலக்கண குறிப்பு கேட்டிருக்கோம். இங்க ஒரு இலக்கண குறிப்பு கேட்டிருக்கோம். அப்போ உயர்வு சிறப்பும் இருக்கிறது, இன்னிசை அளபடை இருக்கிறது, அங்கு வினா வாக்கியம் இருக்கிறது. அறத்தை பற்றி இங்க இவ்வளவு செய்திகள் சொல்றாரு. இந்த திருக்குறள்ல இந்த பயிற்சி மட்டும் போதும். அடுத்த குறளுக்கு போலாமா? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கம்மா. நமக்கு தேர்வு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அப்படிதான் பார்த்துட்டு போகணும். பாருங்க, பரிமையழகர் கொஞ்சம் கீரை மாத்துறாரு இந்த இடத்துல, அதை கொஞ்சம் விரைவுபடுத்துறாரு. இங்க வந்தக்கா அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கு இல்லை கேடு. சார் நீ சொல்ற ரைட்டு சார், அறம் செய்யறதால இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல வள்ளுவர்கிட்ட போயிட்டு. சரிங்க, நான் செய்யலைன்னா, நான் அறத்தை செய்யலைன்னா எனக்கு என்ன நடந்துரும்? நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு பதில் சொல்றாரு வள்ளுவர் வந்தா. நீ செய்யலைன்னா இல்லப்பா, ஒரு வேலை செய்ய மறந்துட்டேன்னா அறம் தான். மறுபடியும் பாருங்க, கூறியது கூறல் என்பது 10 வகை குற்றங்களில் ஒன்று இருந்தால் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் இந்த வார்த்தையை. அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, இது முதல்ல சொல்லிட்டார். இந்த ஆக்கம்தான் ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு ஆக்கமாவது என்று சொன்னால் அறம். அதை மீண்டும் இங்க வலியுறுத்துகிறார். அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, அறத்தை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. சரி, இது எல்லோருக்கும் பதிஞ்சு போச்சு. அறம்தான் ஒருவனுக்கு செல்வம் கொடுக்கும், அதுதான் சிறந்த செல்வம், புரிஞ்சு போச்சு. எதனை? அறத்தை மறத்தலின், மறந்து விட்டாய் என்று சொன்னால் உங்கில்லை கேடு. பா நீ மறந்துட்டுன்னா உனக்கு என்ன தெரியுமா? உறுதி கேடு விளைந்தே தீரும் என்று சொல்றார். அதை விட கேடு வேறு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல. அதை மறத்தலின், எதை மறந்தால் கேடு விளையும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்மா?
செய்வதை மறந்தால் கேடு விளையும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த ஒரு கான்செப்ட் அழகா உள்வாங்க பார்க்கலாம். இந்த திருக்குறளில் வள்ளுவர் வாழ்வுக்கு சொல்லக்கூடியது அறம் செய்யுங்கள், முடிந்தவரை செய்யுங்கள், இயன்றவரை செய்யுங்கள், வாய்ப்பு வரும்போதெல்லாம் செய்யுங்கள். நான் அதனால தான் இது ரொம்ப லட்சணா கொடுக்காம அடுத்தடுத்த குரலுக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போறேன். ஏன் தெரியுமா? வள்ளுவரே இது எல்லாம் சொல்ல போறார். உங்க மனசுல கேள்வி எழுந்துட்டே இருக்கும், அறம்னா என்ன, எப்போ அறம் செய்வது, எப்போ எல்லாம் செய்யலாம், எனக்கு போய் கொடுக்க சொல்றீங்களே, எனக்கு கொடுக்கறது கையில் எதுவுமே இல்லையே, நானே இப்போ வறுமையில் இருக்கிறேன், நானே இப்போ சின்ன குழந்தை, இளம் பருவம், படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கே 10 பைசா காசு இல்லாமல் இருக்கேன், நான் எப்படி போய் இன்னொருத்தருக்கு கொடுப்பது? இந்த எல்லா வினாக்களுக்கும் இந்த அதிகாரம் முடிவதற்கு முன்னமே அவர் விளக்கம் சொல்ல முயற்சிக்கிறார். பாருங்க பார்க்கலாம் என்னென்ன பண்றாருன்னு. அப்ப இங்க நேரம் தேர்வுக்கு போயிடலாம். இந்த குறள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன வரும்? எதை விட சிறந்த செல்வம் இல்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. என்ன, எதை விட சிறந்த செல்வம்? அறத்தை விட சிறந்த செல்வம் இல்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எல்லோரும் இந்த வினாவை எழுதி அதுக்கான பதிலும் எழுதிக்கோங்க, நோட்டு போட்டு. அதான் முக்கியமானதா இருக்கும். இப்படிதான் நமக்கு வினாக்கள் கடந்து கொண்டு போவாங்க. அறத்தை மறந்தால் என்ன விளையும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறம் செய்வதை மறந்தால் என்ன விளையும்? எல்லோருக்கும் தெரியும், கேடு விளையும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேடு கண்டிப்பா விளைஞ்சிடும். மறந்தா செய்யலனான்னு கேள்வி கேட்டதுக்கு நீ மறந்துட்டேன்னு சொன்னா, நீ அப்ப நினைத்திருந்தா கண்டிப்பா செய்யணும்னு அர்த்தம். ஒருவேளை மறந்துட்டேன்னா அதுக்கே பதில் சொல்றார், கேடு விளையும் என்று குறிப்பிடுகிறார். இந்த திருக்குறள் இருந்து இந்த 2 வினாக்கள் மட்டும் வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அடுத்த திருக்குறள் போறான். அடுத்தது போய் கேட்டான், அவன்கிட்ட வந்தா, ஐயா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் ஐயா, வள்ளுவர் ஐயா நீங்க அறம் செய்யுங்க என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க, அறத்தை மறந்தா என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்க, புரிஞ்சிச்சு. நான் எப்போ அறம் செய்யறது? நான் எப்போ போய் அறம் செய்யலாம்? அந்தக்கா, நான் இப்போது படிக்கின்ற பருவத்தில், பள்ளி செல்கின்ற மாணவ பருவத்தில் இருக்கிறேன். நான் எளியவனாக இருக்கிறேன். கொடுக்கின்ற வள்ளல் தன்மை என்னிடத்தில் இல்லவே இல்லை. வறுமையில் சிக்கி தவிக்கிறேன். வறுமையில் உழன்று கொண்டு வருகிறேன். 4 பேர் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்த்திருக்கிற நிலைமையில நான் இருக்கிறேன். நான் போய் என்ன போய் அறம் செய்ய சொல்றீங்க? நான் எப்போ அறம் பண்றது? வள்ளுவர் இந்த மண்ணில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அற்புதமாக எடுத்துரைக்கிறார். எப்போ அறத்தை செய்ய சொல்ற பாருங்களேன். ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல், எப்போதுமே எடுத்துரைக்கிறார். ஒல்லும் வகையான், ஒல்லும் என்ற சொல்லுக்கு இயன்ற போதெல்லாம் என்று அர்த்தம். ஒல்லும் வகையான் என்று சொன்னால் இயன்ற போதெல்லாம். அப்படின்னா உன்னால எப்பெல்லாம் முடியுமோ அப்ப எல்லாம், உனக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம், வாய்ப்பு வாய்த்த போதெல்லாம், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், உன்னால் இயன்ற போதெல்லாம், உன் மனம் எப்போது செய்ய தூண்டுகிறதோ அப்போதெல்லாம் அறவினை, அறச்செயலை ஓவாதே. ஓவாதே என்று சொன்னால் இடைவிடாது என்று அர்த்தம். கைவிட்டுறாத. நான் வெள்ளிக்கிழமானா யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க, செவ்வாய்க்கிழமைங்க நோ அதான் முடியாது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு ஒரு சில நாள் உண்டுங்க, சனிக்கிழமை காலையில் 9 to 10ங்க, அதான் என் நேரங்க அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவர் வள்ளுவர் சொல்றார், இடைவிடாது செய்தல் வேண்டும், வாய்ப்பு வரும்போதெல்லாம் செய்தல் வேண்டும். அப்ப வாய்ப்பு வரும்போதெல்லாம் ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே, வாய்ப்பு வரும்போதெல்லாம் அறவினையை செய். எப்படி செய்? இடைவிடாது செய். செல்லும் வாயெல்லாம் செயல். உன்னால் இயன்ற போதெல்லாம், செல்லும் இடங்களிலெல்லாம், உன் வார்த்தை எங்கே எல்லாம் எடுபடுமோ அந்த இடங்களிலெல்லாம், உன்னால முடியலையா 4 பேர்கிட்ட சொல்லியாச்சு செய்ப்பா. செயல் என்று நிறுத்துறார். இந்த இடத்துல செயல் என்பதற்கு அல்லீற்று வேங்கோல் வினைமுற்று என்று பெயர். செல்லும் வாய் எல்லாம் செய் என்று அர்த்தம். செய்க என்று அந்த வேங்கோல் பொருள்ல நிற்கிறது. இது அல்லீற்று வேங்கோல் வினைமுற்றாக இருக்கிறது. அப்ப செல்லும் வாய் எல்லாம் செயல். உன்னால முடியலையா? ஒரு 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 குடும்பத்துல பத்திரிக்கை வைக்கிறாங்க. அந்தக்கா உங்க ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் கட்டுறாங்க. ஐயா என்னால முடியாட்டி கூட யார்கிட்டையாவது கேட்டு நான் உங்களுக்கு வாங்கி என்னால இயன்ற தொகையை கொடுக்குறேங்க. யார்கிட்டையாவது 4 பேர் எங்க உறவினர் இருக்காங்க, என் தலைக்கட்டு 10 தலைக்கட்டு இருக்குங்க, இதுல இருந்து 4 பேர் நான் வாங்கி கொடுக்குறேங்க. இவருங்க நமக்கு பாரதி சொல்லுவோம் அல்லவா, பொற்குவியல் உள்ளோரெல்லாம் பொற்காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் செல்வம் தாரீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொன்னார் அல்லவா. அது மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள் எடுத்துரைப்பது கூட அறம்தான். செல்லும் வாய் எல்லாம் செயல். எல்லாம் எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் செய். உனக்கு உன்னால முடியலாட்டி கூட இந்த காரியம் நல்லா நடக்கணும்பா அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுவும் ஒரு வகையான அறம். அறம் 3 வகையிலே வெளிப்படும் என்று சொல்றார். அறம் 1 நல்லெண்ணத்தால் வெளிப்படும், 2 நற்சொல்லால் வெளிப்படும், 3 நற்செயலால் வெளிப்படும். பாருங்க, இதெல்லாமும் அறம்.
இந்த அர்த்தத்தை அதான் சொல்ல போறாரு. இதுதான் அறத்துல தலைச்சிறந்த அறம் எது அப்படின்னு நம்ம சொல்லி தர போறாரு. இதுதான் பாருங்க, இயன்ற போதெல்லாம் செய், இடைவிடாது செய், செல்லும் வாய் எல்லாம் செய் அப்படின்னு வள்ளுவர் அறத்தை எங்க எல்லாம் செய்யலாம் என்பதை வலியுறுத்துகிறார். பாருங்க, நமக்கு இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு தெரியணும். ஒல்லும் வகையான் என்ற சொல்லின் பொருள் யாது? இப்ப தேர்வுக்கு வந்துடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேர்வு நோக்கே நமக்கு என்ன தேவை? ஒல்லும் வகையான் என்ற சொல்லின் பொருள் யாது? இயன்ற போதெல்லாம். ஓவாதே என்ற சொல்லினுடைய பொருள் யாது? இடைவிடாது, இடைவிடாது செயல்படுதல் வேண்டும். ஒல்லும் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? ஒல்லுதல் என்று சொன்னால் ஏழுதல் என்று அர்த்தம். அப்போ ஒல்லும் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் ஒல் என்பது. ஒல் பொருந்துதல் அப்படின்ற வரையும் இல்லையா? ஒல் அதான் வேர்ச்சொல். அங்கதான் செயல் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? இங்க நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்தா. செயல் செய்க என்று வேங்கோல் வினைமுற்றாக இருக்கிறது. அது வேங்கோல் வினைமுற்று வேண்டல், விதித்தல், வாழ்த்தல், வைதல் என்ற 4 பொருளை விதித்தல் பொருள் கொடுத்து அல்லீற்று பெற்று நிற்பதனால் இது அல்லீற்று வேங்கோல் வினைமுற்று என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். மிக முக்கியமான இலக்கண குறிப்பாங்க வந்தக்கா. அல்லீற்று வேங்கோல் வினைமுற்றாக இருக்கிறது. எப்போதெல்லாம் அற செய்ய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? வாய்ப்பு வரும்போதெல்லாம். ஒல்லும் வகையெல்லாம் செய், ஓவாது செய் சொல்லிட்டார். ஓவாது செய்யக்கூடிய செயலாக வள்ளுவர் கூறுவது பாருங்க, தேர்வில்லை நமக்கு எப்படியெல்லாம் வினாக்கள் மாறி மாறி இடம்பெறலாம். நம்ம எந்த விதத்திலும் குழப்பம் அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த வினாக்களை உள்வாங்கி படித்தாலே போதுமானது. அப்போ 3வது குறளிலே இவ்வளவு செயல்பாடுகளை உள்ள வச்சிருக்காரு. இப்போ முதல் குறள்ல அறம் செஞ்ச என்ன கிடைக்கும், 2வது குறள்ல அறத்தை மறந்தால் என்ன நிகழும், 3வது திருக்குறள்ல எப்போதெல்லாம் நீங்கள் அறம் செய்தல் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வர்றார். அடுத்து நமக்கு என்ன சொல்ல போறாரு பாருங்க, பார்க்கலாம். எது அறம் என்று இப்போதான் வரையறுக்கிறார். அவர் இப்போதான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முயற்சி பண்றார் வள்ளுவர். வந்தார் அறம்னா என்ன, எது அறம் அப்படின்னு போய் கேட்டதுக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். இவன் அடுத்த கேள்வியும் கேட்பான். அதனால தெளிவா வரையறுத்து அறம்னா என்ன, அதுல தலைச்சிறந்த அறம் என்ன, எல்லாம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லிடலான்னு நினைத்த வள்ளுவர் அழகாக சொல்றார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நிற பிற என்றார். மற்றவையெல்லாம் அறம் வரம்பா, எதுப்பா மிகச்சிறந்த அறம் எது அப்படின்னா பாருங்க, மனத்துக்கண் மாசிலனாதல். மனத்துக்கண் 7ஆம் வேற்றுமை விரி அங்க இடம்பெற்று நிற்குது. அகத்துக்குள்ளே மாசு இல்லாதவன், குற்றம் இல்லாதவனாக இருத்தல். எல்லோருக்குமேங்க நம்ம பார்க்குற அத்தனை பேர், நம்ம இந்த பதிவை காண்கின்ற அத்தனை பேருமே சொல்லிக்கலாம், நான் குற்றமற்றவன தான் இருக்கேன். அப்போ வள்ளுவர் படி நான் அறம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ குற்றமற்றவன் இல்லை என்பதற்கு அடுத்த குறள்ல நம்ம அதிர்ச்சியோட வைக்கிறார் வள்ளுவர். வந்தா 5வது திருக்குறள்ல நீ சாதாரணமான மனிதன் தான், நீ குற்றமற்றவனா, நீ நினைச்சு நிற்கிற நீ இது மாதிரின்னு சொல்லிட்டு, அப்படியா இப்ப பார் நான் உனக்கு என்ன பண்றேன் பார் அப்படின்னு நினைச்சவர் அடுத்து நமக்கு ஒரு ஷாக் கொடுக்குறாரு நமக்கு. வந்தா இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல நமக்கு என்ன பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன வேணும் பாருங்க. முதல்ல வாழ்வுக்கு தெரிஞ்சு நம்ம தேர்வுக்கு போகலாம். மனத்துக்கண் மாசிலனாதல், அகத்துக்குள்ளே குற்றமற்றவனாக இருத்தல். இங்க ஒரு மனத்துக்குள்ளே குற்றமற்றவனாக இருத்தல். ஆதல் என்று சொன்னால் அது வாதல் என்று அர்த்தம். அனைத்து அரண், அறங்களிலேயே என்று அர்த்தம். அனைத்து அரண், எல்லா வகை அறங்களிலேயும். நான் அறம் என்பதற்கு பரிமேலழகர் அற்புதமா எடுத்துரைத்தது என்று சொன்னால் 3 வகையிலே அறம் வெளிப்படும் என்று சொல்றார். அது நல்லறம் தீயறம் இரண்டுமே எண்ணங்கள் மூலமாக அறம் வெளிப்படுவது, சொல் மூலமாக அறம் வெளிப்படுவது, நற்செயல் மூலமாக அறம் வெளிப்படுவது. அப்போ நல்லெண்ணம், நற்சொல், நற்செயல் இதெல்லாம் நல்லறங்களை கொடுக்கும். தீயெண்ணம், தீச்சொல், தீச்செயல் இதெல்லாம் தீய அறங்களை கொடுக்கும். இந்த நல்வினை எப்போதும் புண்ணியம் சேர்க்கும், இந்த தீவினை எப்போதும் பாவம் சேர்க்கும். இந்த புண்ணியம் எப்போதும் இன்பம் கொடுக்கும், இந்த பாவம் எப்போதும் துன்பம் கொடுக்கும். இந்த இன்ப துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த இன்பம் மட்டும் வேண்டும் என்று நினைப்பவர் இந்த பக்கம் நில்லு, துன்பம் மட்டும் வேணும் என்று நினைப்பவர் இந்த பக்கம் நில்லு. இரண்டும் கலந்து வேணும்னு நினைக்கிறவர் அடுத்தது சொல்ல போறார், நீ இரண்டும் கலந்தவனாகத்தான் இருக்கிற. அந்த இரண்டும் கலப்பு இல்லாதவனாக தூய்மையுடையவனாக இருக்கிறோம்னா என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்றார். மனத்துக்கண் மாசிலனாதல், அகத்துக்குள்ளே குற்றமற்றவனாக இருத்தல் இருக்கல்லவா, அதுதான் அறங்களிலேயே தலைச்சிறந்த அறம். ஆகுல என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆகுலம் ஆரவாரம் என்று பெயர். அழக பெருஞ்சித்திரனர் பிரிக்கிறார். ஆகு கூட்டல் உளம், உளம் என்று சொன்னால் ஆர்ப்பரித்தல் என்று அர்த்தம், ஒலி எழுப்புதல், அது ஆரவாரம் செய்வது என்ற பொருளுக்கு வந்தா. ஆகுலம் என்ற சொல்லுக்கு ஆரவாரம் செய்தல் என்று பெயர், ஆரவாரம் செய்தது. நீர என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அத்தன்மையது என்று பொருள், அத்தன்மையது. மேல பாருங்க, மாசிலன் ஆதல் அப்படின்னு அங்க சொல்லிட்டாரு. மனத்துக்கண் குற்றமல்லாதவனாக இருத்தல் அந்த தன்மை. மற்றவை எல்லாம் எந்த தன்மையா, ஆரவாரமுடைய தன்மை.
அனைத்து அறங்களிலே மற்றவை எல்லாம் சரி. இப்போ நமக்கு ஒரு வட்டச்செயலர் வண்டுமுருகன் இருக்காரு, அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் 4 பேருக்கு கூட்டு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லைன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு 4 பேர் கூட்டு சாப்பாடு போடணும்னா கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம். மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஏழை எளியோருக்கு எங்கே வசிப்பாங்கன்னு தெரியும், அவங்க இடத்துக்கு தேடி சென்று போய் கொடுத்துடலாம். தன்னுடைய பிறந்த நாளை அப்படி அமைதியாக கொண்டாடி விட்டு முடிக்கலாம். ஆனால் திடீர்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு அவர் கொடுக்க போகிற அன்னதானத்துக்கான செலவு என்பது என்னமோ 50,000 ரூபாய். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போகிறாருன்னா. ஆனால் அவர் திடீர்னு போஸ்டர் அடித்து கட் அவுட்லாம் வச்சு அதுக்கு பேனர் எழுப்பி அதுக்கு ஆட்டோ போட்டு ஒலி எழுப்பி ஊரெல்லாம் செய்தியை சொல்லி அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது எத்தன்மையது என்று சொன்னால் ஆர்ப்பரிக்கும் தன்மையுடையது, ஆரவாரம் செய்யக்கூடியது. அதெல்லாம் வேணான்றார் உள்ளூர். வந்து மற்றவையெல்லாம் பிற அப்படின்னு சொல்கிற பாருங்களேன், ஆகுள்ள நீர பிற மற்றவையெல்லாம் ஆரவார தன்மையுடையது. எவை மற்றவையெல்லாம்? அறங்களிலேயே தலைச்சிறந்த அறம் மனத்துக்கண் மாசிலனாதல். அதை தவிர மற்றவையெல்லாம். பிற என்று சொன்னால் அதை தவிர மற்றவையெல்லாம் என்று பொருள். அப்போ அகத்துக்குள்ளே தூய்மையானவனாக இருத்தல் தான் தலைச்சிறந்த அறம். உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் நம்ம தூய்மையானவனாக இருக்கிறோமா? வள்ளுவர் எப்படி எடுத்துரைக்கிறார் நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம தேர்வுக்கு என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். அனைத்து வகையான அறங்களிலும் தலைச்சிறந்த அறமாக வள்ளுவர் கூறுவது எது அப்படின்னா மனத்துக்கண் மாசிலனாதல். ஆகுலம் என்ற சொல் எவ்வாறு பிரியும்? ஆகு கூட்டல் உளம் என்று பிரியும். ஆகு கூட்டல் உளம் என்று பிரியும். ஆகு கூட்டல் உளம் என்று பிரியும். மாசிலன் என்னும் சொல் எவ்வாறு பிரியும்? மாசு கூட்டல் இளன் என்று பிரியும். மாசு இல்லாதவன் என்று அர்த்தம். நீர என்ற சொல்லினுடைய பொருள் யாது? தன்மையது, தன்மை, அத்தன்மையதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது போன்று பொருளுடையது. ஆகுலம்னா பொருள் என்ன? ஆகுலம் அப்படின்ற சொல் எப்படி பிரியும்? மாசிலன் என்ற சொல் எப்படி பிரியும்? அறங்களிலேயே தலைச்சிறந்த அறம். கேள்வி எழுப்பலாம் வந்தக்கா. அறங்களிலேயே தலைச்சிறந்த அறம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அனைத்து அரண் ஆகுல நீர பெற. ஆரவார தன்மை இல்லாத அறம் என்று வள்ளுவர் எதனை சொல்றார் அப்படின்னா, ஆரவார தன்மை இல்லாதது, தலையாயது என்று சொன்னால் மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? இந்த குரல்ல இவ்வளவுதான் வினா எழுப்ப முடியும். இதுக்கு மாதிரி வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இதை எல்லோரும் உள்வாங்கியிருப்பீங்க நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு போகிறோம். இந்த கேள்வி, இதுக்கான பதில் நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு பதில் உடனே ரிப்ளை கிடைக்கும். பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. முதல் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் 4வது திருக்குறளில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டார். முதல் திருக்குறளில் அறம் செய்தால் என்ன கிடைக்கும்னு சொன்னார். 2வது திருக்குறளில் அறத்தை மறந்தா என்ன நெகிழும்னு சொன்னார். 3வது திருக்குறளில் அவர் சொல்லிட்டாரு எப்பையெல்லாம் அறம் செய்யணும்னு சொல்லிட்டாரு. 4வது திருக்குறளில் எது அறம் என்று வரையறை செய்கிறார். 5வது திருக்குறளில் மனத்துக்கண் மாசிலனாதல்னு சொன்னனே. யார் மனத்துக்கண் மாசு இல்லாதவன்? மனத்திலே அகத்திலே அழுக்கு இல்லாதவன் என்று யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருப்போம் போல. ஐயா நீங்க மனத்துக்கண் மாசிலனாதன்னு சொல்றீங்களே ஐயா, நான் மனத்துக்கண் மாசு இல்லாதவன் தான் ஐயா. இருக்கிற இடம் தெரியாம நம்ம இருக்கிறேன் ஐயா. ஒருத்தர் கெடுதுன்னு நினைக்கவே இல்லை வந்திருக்கேன். என் மனசுல யாரை பற்றி எண்ணமும் இல்லை. நான் வரேன், என் வேலையை பார்க்குறேன், நான் இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நீ மனத்துக்கண் மாசு இல்லாதவன் என்று எடுத்துக்கொள்ளலாமா? பாருங்களேன், வள்ளுவர் அழகாக வரிசைப்படுத்துகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4. இழுக்கா என்றது அறம். எதையா வாழ்விலே நீக்க வேண்டியது? உண்மையான அறம் எது? மனத்துக்கண் மாசில்நாதல். அந்த மனத்துக்கண் மாசில்நாதவனை யார் உள்ளத்துக்குள்ளே அகத்துக்குள்ளே அழுக்கற்றவன் யார் என்று சொன்னால் இந்த 4 உறுப்புகளை நீக்கியவன். இந்த 4 உறுப்புகள் உள்ளுக்குள்ளே தொட்டி இருக்கிறது என்று சொன்னால் அறமாகாது எப்போதும். சரி, முதல் பாருங்க என்ன சொல்றாரு? அழுக்காறு என்று சொன்னார். பொறாமை கொள்ளுதல். அழுக்காறு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா பொறாமை என்று அர்த்தம். அழுக்காறு என்னும் சொல்லுக்கான பொருள் என்னமா? பொறாமை. பொறாமை கொள்வது என்று பொருள். பொறாமை எடுத்துக்கிறோம். அவா என்று சொன்னால் பேராசை, பேராசை கொள்வது. வெகுளி என்று சொன்னால் சினம் கொள்வது. இன்னாச்சொல் என்று சொன்னால் கடுஞ்சொல் பேசுவது, கடுஞ்சொல் பேசுவது. அப்ப இந்த 4 பொறாமை கொள்வது, பொறாமையா எடுத்துக்கிறது. எதை எடுத்தாலும் சரி, ஒருத்தரை பார்த்து எப்போ அவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே, இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே, அவங்க இந்த உயரத்துக்கு போயிட்டாங்களே, நம்ம இப்படி கிடக்கிறோமே, இது மாதிரி இன்னொருத்தரை பார்த்து ஏக்கம் விடுவதை முதலில் நிறுத்தணும். வாழ்க்கை வந்து அவன் அப்படி போயிட்டான், இவன் இப்படி போயிட்டான். நம்ம வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இருந்த இடத்திலிருந்து மன உளைச்சல் ஆகாது உண்மையான உழைப்பை செலுத்தல் வேண்டும். வாழ்விலே உயர்வு தானாக கிட்டும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் உண்டு. எல்லா மொழிகளிலுமே அற்புதம், அதிசயம், அமேசிங், எல்லா மொழிகள்லையுமே இந்த வார்த்தை இருக்கு. என்னன்னா நமக்கு தெரியாத வேறொன்று இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது நம்மை காக்கும்.
அந்த இயற்கை நம்மை காக்கும். அது இன்னொருத்தரை பார்த்து ஏக்கம் அடைவதால் நம்ம காக்கவே காக்காது. இன்னொருத்தர் அப்படி ஆயிட்டானு, இப்படி ஆயிட்டானு, இவன் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டானு, நேற்று வரைக்கும் சும்மா தானே இருந்தான், இந்த பிள்ளை போய் வேலையில் சேர்ந்துச்சு, சேர்ந்த உடனே வீட்டை கட்டிட்டான், அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான், அடுத்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான், செழிப்பாக இருக்கிறான், செழுமையாக இருக்கிறான். மனதிலே அவர்களை கொண்டு ஊக்கம் கொள்ளுதல் வேண்டும். ஏக்கம் கொள்ளுதல் கூடவே கூடாது. அவன் இப்படி வளர்ந்துட்டான், அப்படி வளர்ந்துட்டான். அப்படி அழுக்காறு உள்ளே சேர்ந்தது என்று சொன்னால் இந்த மானிட பிறப்பிடத்தை எல்லோருக்கும் மனதில் இது இருக்கு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளால் நீக்க முடியுதா? நமக்கு அதாவது எப்போதும் நம்ம அருகே உடனே அமர்ந்து படித்த ஒரு இளைஞன் நமக்கு 7 மலை நம்ம பக்கத்துல இருந்தாம்பா. நேற்று வரைக்கும் 7 மலை பக்கத்துல தான் இருந்தாம்பா. இன்னைக்குன்னா குரூப் 4 ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் பண்ணிட்டு போயிட்டாம்பா மட்டும் தான். ஏன் பக்கத்துல தானே இருந்தான்? நமக்கு வேலை கிடைக்கவில்லையே அப்படின்ற ஏக்கத்தை விட அவனுக்கு வேலை கிடைத்து விட்டதே என்ற ஏக்கம் தான் பல பேருக்கு அதிகம். நண்பன் அதாவது வெளிப்படையில் வாய் வார்த்தையில் வாய் சொல்ல என் நண்பன் பாஸ் பண்ணிட்டான், உள்ளுக்குள்ள நான் மட்டும் போலையே, அவன் மட்டும் போயிட்டானே. இது எப்படி? அகம் நிச்சயமாக கருத்து இருக்கிறது. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கின்ற சகத்தே நீ என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். அதான் சொல்றாரு அழுக்காறு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அவா பேராசை கொள்ளுதல். இந்த எப்போ அழுக்காறு பொறாமை உள்ள வருதோ அது பேராசைப்பட வைக்கும். பேராசை ஒருபோதும் கொள்ளுதல் ஆகாது, ஆசைப்பட வேண்டும். மானிடருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள்ல ஒன்று ஆசை. ஆசைப்படுற தப்பே இல்லை, அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள். எது ஆசை, எது பேராசை? உன் உழைப்பின் மூலமாக ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைப்பது ஆசை. உன் உழைப்பில்லாமல் ஒன்றை அடைய நினைப்பது பேராசை. பேராசை எப்போதும் நிராசையாகும், கண்டிப்பா நிறைவேறாது. அந்த நிறைவேறாமல் போனதால் என்ன நிகழும்? ஏமாற்றம் எஞ்சும். ஏமாற்றம் ஒருவனுக்கு எப்போ சினம் வெடிக்கும்னா, ஒருவன் எப்போது எதிர்பார்த்தது இந்த புவியில் நடக்கவில்லையோ அப்போ சினம் வெடிக்கும். ஒருத்தர் கோபம் வருது சார், எப்போ கோபம் வரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எல்லோருடைய வாழ்க்கையுமே நடக்கிற சம்பவத்தை எடுத்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் உங்களை சீராய்வு செய்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு கோபப்பட்ட ஒரு இடத்த நிகழ்வு எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல கோபப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பாருங்களேன். எங்கே நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலையோ அங்கே உங்களுக்கு கோபம் வரும். எது எதிர்பார்த்தது எப்போ நடக்காதுன்னா, எப்போது மனம் பேராசை கொள்கிறதோ, இயல்பு நிலைக்கு மாறி எப்போது மனம் அது ஆசைப்படுகிறதோ அப்போது ஏமாற்றம் மிஞ்சும். அந்த ஏமாற்றத்தின் காரணமாக, பேரவாவின் காரணமாக வரக்கூடியதான் சினம் என்று வரிசைப்படுத்துறார். சினம் வந்தா என்ன பண்ணுவான்? கோபம் வந்தா என்ன பண்ணுவான்? சினத்தை எப்போதும் கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கன்னு பார்த்துக்கோங்க. சினத்தை சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனைய சுடும் என்றார் வள்ளுவர். அந்த இனமே அழிந்து போகுமா? சினத்தால அழிந்து போகும். ஒருபோதும் சினம் கொள்ளலாகாது. தன் சுற்றத்தாரோடு, குடும்பத்தாரோடு, உற்றார் உறவினர்களோடு, நம்முடைய நண்பர்களோடு எப்போதும் சினம் கொள்ளலாகாது. சரி, பிழையாகி விட்டதா? சரி, நாம் புரிந்து நடந்து கொண்ட போது அடுத்த படி இன்னும் 2 படி அவர்கள் புரிந்து நடந்து கொள்ள முயல்வார்கள். இது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். சினம் அப்படின்ற ஒன்று நம்ம தனியாகவே ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சினம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த வெகுளி வருவதன் காரணம், பேராசை வருவதன் காரணமாகத்தான் வெகுளி வருது. வெகுளி வந்ததன் காரணமாக என்ன கட்டம் நடக்கும்? கோவப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய தன்மையை இழந்துருவோம். இழந்தாலும் என்ன பண்ணும்? வண்டி தாறுமாறா ஓடும். வேற என்ன பண்ணுவோம்? எங்க போகுதுன்னே தெரியாது. அது ஓட்டுநர் இல்லாத வாகனமாக கண்ணா பின்னான வார்த்தைகளை கொண்டு வீசும், கடுஞ்சொற்களை கொட்டும். இந்த 4ம் நடக்கும். இப்போதான் சொல்ற பாருங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம். இந்த வரிசை முறை முக்கியமான வரிசை முறை. ஏன்னா வள்ளுவர் எங்க எல்லாம் இந்நான்கும் அவை 4ம் அப்படின்னு எங்கெல்லாம் பயன்படுத்துறாரோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து ஒரு பதிவில் வெளியிட்டிருக்கும். இருந்தாலும் கூட இது மாதிரி இந்த 4 பொருள் இருக்கு இல்லையா, இந்த விடுபட்ட சீர்களை அடிப்படையாக வச்சு வினாக்கள் கண்டிப்பாக எழும். வள்ளுவர் இழுக்கா இயன்றது அறம் என எவற்றை நீக்கி வாழ்வது அறமாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இப்படி நமக்கு வினாக்கள் வரும். அப்புறங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்த 4 சீர் முக்கியமான சீர்மா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 4ம் இழுக்கா இயன்றது அறம். பார்த்தீங்கன்னா இழுக்கா இயன்றது நீக்கி வாழ வேண்டியது. அதாவது இழுக்கா இயன்றது என்று சொன்னால் அங்கு நிகழ்கால இடைநிலையாக ஆண் என்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கிறு கின்று ஆண் என்பது நிகழ்கால இடைநிலைகள். இழுக்கா என்றது என்று சொன்னால் இழுக்கி வாழ்வது என்று பரிமளர்கள் தெளிவாக வரையறுக்கிறார். அப்போ நீக்கி வாழ்வதே அறம். எந்த 4ஐ நீக்கி வாழ்தல் வேண்டும், எது அறமாகும் என வள்ளுவர் சொல்றாருன்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். புரிஞ்சிச்ச பாருங்க, கரெக்டாக பிடிச்சிருப்பீங்க நம்புறேன். கீழே வாங்க பார்க்கலாம். ஸோ வாழ்வுக்கு இது தேவை. தேர்வுக்கு என்ன வேணும்? எவற்றை நீக்கி வாழ்வது அறமாகும். எவற்றை நீக்கி வாழ்வது எழுத்துப்பிழையா இருக்கு. எவற்றை நீக்கி வாழ்வது அறமாகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இங்கிருந்து கேள்வி வரணும்னா அது ஒன்று தான் வரும். அந்த சீர் பிறழாம வரிசை முறையோடு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா
கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்தக்கா. குட். அடுத்த பாரு பார்க்கலாமா? மிக்க மகிழ்ச்சி. அடுத்த குரல் பார்க்கலாம். இங்க பாருங்க, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. ஐயா நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சு வச்சுங்க ஐயா. அறத்தை செய்யணும், நல்லது பண்ணா எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டீங்க, பண்ணலைன்னா என்ன தப்பு நடக்குன்னு சொல்லிட்டீங்க, நல்லதுன்னா என்ன, எப்போது ஒருவன் நல்லவன் மனத்துக்கண் மாசு இல்லாதவன் என்பதெல்லாம் விளக்கிட்டீங்க. நான் எப்போ செய்யுதுங்க ஐயா, எப்போ நான் பின்னாடி நீங்கள் சொன்னது புரிஞ்சிச்சிங்க ஐயா. ஆனால் நீங்கள் இயன்ற போதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கீங்க. இயன்ற போதுன்னு இப்போதைக்கு நிலை இயல. இப்போது நான் இளம் பருவத்தில் இருக்கிறேன். இயன்ற போதெல்லாம் செய், வாய்ப்பு வரும்போதெல்லாம் செய். வாய்ப்பு வராதுங்க ஐயா. மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. மனம் இல்லாதவருக்கு எப்போதும் வாய்ப்பு கிட்டாது. ஒரு சாரார் அப்படி சிந்திப்பது உண்டு. வள்ளுவர் அறத்தினுடைய தன்மையை எடுத்துரைத்த வள்ளுவர் இப்போ அறத்தினுடைய பயன்கள் சொல்ல வர்றார். வந்தக்கா எப்போதெல்லாம் நீ அறம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அன்றறிவாம் என்ன அது அறம் செய்க. அன்றறிவாம் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா, பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன, இன்னைக்கு நான் எனக்கு கையில் போதுமான அளவுக்கு செலவு பணம் வந்திருக்குது, இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கே செலவு பண்ணுறாரு, சேர்த்து வை, நாளைக்கு சேர்த்து வை, ஒரு மாதம் ஆகட்டுமே பார்த்துக்கலாம், ஒரு மாதம் தான் ஆகுது, ஒரு 6 மாதம் சம்பளத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா கொடுத்துக்கலாமே பார்த்துக்கலாம். மனம் வரவே வராது. உற்றார் இடத்துல இருந்து தேடி வீட்டுக்கு ஒரு உடன் பிறந்த தங்கை சகோதரி வந்துக்கிறா. 2 குழந்தைகள் கையில் பிடிச்சிட்டு, அவன் கையிலே பணம் இருக்கிறது, உடன் பிறந்த சகோதரனுடைய கையில். ஆனால் துணைவி சொல்கிறா, இப்போதைக்கு கொடுத்துட்டா அப்புறம் நம்ம ஆண்டியாக நிற்க வேண்டியதானு. கொடுக்க மனம் இருக்கிறது, கொடுக்க பணம் இருக்கிறது, ஆனால் அந்த சகோதரனிடத்தில் மனம் இல்லை. அவன் மனம் தடுக்கிறது. சகோதரி சொல்கிறான், நீ போய்மா ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுமா, அப்புறமா நான் பார்க்கலாமா. எப்போது மனம் செய்வதை, நற்காரியங்கள் செய்வதை தள்ளி போடுகிறதோ பிறகு செய்யவே செய்யாது. நீங்க எல்லாருமே இந்த பதிவைக்கு உற்று நோக்குகின்ற அத்தனை பேருமே ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்போதே செய்து விடுங்க, அப்பவே பண்ணுங்க. ஒரு தீக்காரியம் செய்யணும், யாரையாவது திட்டு தீர்க்கணும். எங்க சித்தப்பா எங்க அப்பாவை என்ன பேசுறாரு, அப்பா அழுதுட்டு இருக்காரு, என்ன பண்றான் பாரு அப்படின்னு நண்பர்கள் 4 பேரை கூப்பிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போய் சண்டை போடலான்னு இருக்கா? கொஞ்சம் மனசை அடக்க சொல். நாளைக்கு காலையில் போய் சித்தப்பாவை திட்டிக்கலாம். இப்போ திட்டி என்ன பண்ண போகிறோம்? சித்தப்பா அப்பாவை பேசிட்டாரு, நாளைக்கு காலையில் தான் திட்டணும், இன்னைக்கு திட்டக்கூடாது. மறுநாள் காலையில் போய் திட்ட மாட்டேன், குணம் மாறிடும். நமக்கு நல்காரியம் செய்யும் பொழுது அப்போதே செய்து விடுங்கள், தீக்காரியம் செய்யும் போது தள்ளி போடுங்கள். அதான் வள்ளுவர் சொல்றார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காத அப்போதே அறம் செய். ஒரு நல்லது செய்ய வேண்டுமா, அப்போதே செய்து விடு. வள்ளுவருடைய வாக்கு நமக்கு வந்தா, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. மற்று அந்த சொல்ல பாருங்க, மற்று அசை சொல்லுங்க வந்தக்கா, அது பொன்றுங்கால் பொன்றா துணை. இது எதுக்காக அப்படி சொல்றேன் நான் வள்ளுவர் சொல்றார், அழியும் தருவாயில். பொன்றல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அழிதல் என்று பொருள். மிகப்பெரிய தத்துவத்தாங்க நமக்கு வலியுறுத்துகிறார். அது தத்துவார்த்த சிந்தனைகளாக நமக்கு பரிமையழகம் சொல்லித்தரார். நமக்கு வாழ்வுக்கு இந்த தத்துவங்கள் புரிகிறதோ இல்லையா, தேர்வுக்கு புரிந்தால் போதுமானது. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நோக்கினா போதுமென்றது என் கருத்து. பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றா துணை, பொன்றுதல் என்று சொன்னால் அழிதல் என்று பொருள். பொன்றாது என்று சொன்னால் அழியாது, பொன்றா துணை என்று சொன்னால் அழியா துணை. எப்போது அழியா துணையா? பொன்றுங்கால். மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கீங்க, இந்த உடல் அழிய போகுது, உறுதி கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இந்த உடல் அழிய போகுது, எல்லாரும் அப்பா நல்லபடியா போய் சிந்துடுமா வந்தக்கா அப்படி நினைப்பான். அப்படி நினைக்கும் போது உயிர் நினைக்குமா, பேராண்டி வருவான் பக்கத்துல வந்தா. ஒரு வயதை பாருங்களேன், இதுக்கு எந்த விதமான கல்வி அறிவுமே வேண்டாம், மனம் இயல்பாவே இயங்குது. பக்கத்துல மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்க பாட்டிக்கிட்ட பேராண்டி உட்காடுறான். பேராண்டி எப்படா இருக்க, நல்ல பத்திரமா இது பண்ணிடு, சாமியை வேண்டிக்கோடா, நானே உனக்கு பிறப்பண்டா. பாருங்க, 97 ஆண்டு காலம் வயதுல வாழ்ந்து முடித்த ஒரு பாட்டிக்கு அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் பத்தாதுன்னு மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும் என்ற ஆசை உதிர்க்கிறது. அப்படி இந்த புவியிலே கண்டிப்பாக பிறந்தே ஆகணும், அது மாற்ற முடியாது. அந்த மீள்பிறப்பு மறுபிறப்பு உண்டு என்று சொல்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறாரு அந்த கவரை. அப்போ இப்ப மீண்டும் உண்டு என்று சொன்னால் உடல் அழிய போகிறது, அதுதான் பொன்றுங்கால். அழியா துணை, அழியாமல் காக்கப் போகிறது. இந்த அறம் செய்வதன் மூலமாக தான் இந்த உயிர் நற்குடியில் பிறப்பதும் நற்காரியங்கள் செய்வதும்
இன்பங்களை அனுபவிப்பதும் எல்லாவற்றிலும் நமக்கு காக்கக்கூடிய துணையாக இருக்கிறது. அழியாமல் இறுதி வரை வந்து நம்ம காக்கக்கூடியது எது என்று சொன்னால், அன்றறிவாம் என்னாது அறம் செய், நீ செய்கின்ற அறம்தான் உன்னை காக்கும், பொன்றுங்கால் சாகும் தருவாயிலும் காக்கக்கூடியதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அறமே காக்கும் என்று சொல்றார். பரிமேலழகருடைய உரைப்படி நமக்கு இப்படிதான் கொண்டு போகணும். இது வாழ்வுக்கு சொல்லக்கூடியது. தேர்வுக்கு என்னையா வேணும்? பொன்றுங்கால் பொன்றா துணை என வள்ளுவர் எதனை சொல்றார் அப்படின்னா அறம் செய்தல், அதான் சொல்றார். பொன்றல் என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படி என்றால் அழிதல் என்று பொருள். பொன்றல் என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்ன? தேர்விலை கேட்ட கேள்வி. பொன்றல் அப்படின்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பொன்று என்பது வேர்ச்சொல். பொன்று. புரியுதா பாருங்கம்மா? எல்லாருக்கும் வந்தக்கா? எல்லாரும் கரெக்டா என்னை பின்தொடர முடியும் நான் நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இருக்காது. 6 குறள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் விரைவாகவும் வள்ளுவர் சொல்லிட்டு போக போறாரு, பரிமேலழகரும் விரைவாக நம்மளை கொண்டு போக போறாரு. அதனால இந்த 6 திருக்குறள் வரைக்கும் உங்களால கரெக்டா பின்தொடர்ந்து என்ன கருத்தை உள்வாங்க முடியும்னு உங்களை நான் நம்புறேன் நான் வந்தக்கா. சரி வாங்க அடுத்தது போகலாம். இப்போ தான் அடுத்து பாருங்க, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் நிலை. அற்புதமா சொல்றாரு. இங்க வந்தான் அறத்து 6 என்று சொன்னால் பரிமேலழகர் தெளிவா சொல்றார். அறத்தின் பயன் 6 என்றால் வழி, அறம் செய்வதற்கு வழி என்று ஒரு சாரார் மாற்று கருத்து கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற வள்ளுவனுடைய உள்நோக்கத்தை முழுமையாக உள்வாங்கிய ஒரு புலவராக உரையாசிரியராக பரிமேலழகர் எடுத்துரைப்பது அறத்தினுடைய பயன் என்ன. வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருப்பான் போல, ஐயா நீங்க சொல்லிட்டீங்க அன்றறிவாம் என்னாது அறம் செய்யுங்கன்னு, அறம் செஞ்சா சாகர தருவாயில கூட உன்னை காக்கும்னு சொல்லிட்டீங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு என்னன்னா சாட்சி கேட்பான், எதுக்கத்தாலும் நீ காட்டு, என் கண்ணு முன்னாடி காட்டு, இது செஞ்சா அப்படி வந்துடும். எப்படி சொல்ற நீ வந்தா? நான் நல்லது செஞ்சா நல்லா இருப்பேனா, கெட்ட செஞ்சா கெட்டு போயிடுவேனா? அப்பெல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல இருக்கிறாங்க வந்தா அவர் நீங்க வந்து பாருங்க, மூட்டை தூக்குற முருகேசன் எப்போதும் ஊரெல்லாம் கொள்ளடிக்கிறாருங்க, கட்ட பஞ்சாயத்துங்க, எல்லாம் பழிச்செயல் செய்கிறாருங்க, அத்தனையும் இடிச்சுக்கள் பேசுவாருங்க. அவர் வந்தாக்கா எல்லாரையும் அவனை மிரட்டி இவனை உருட்டி இந்த பூனைக்கு குரங்கு தோசை கொடுத்த கதையா அப்படிதான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. நல்லா இருக்காருங்க, எந்த குறையும் இல்லை, அற்புதமா இருக்காரு வந்தாக்கா. இதுக்கு வந்து இப்படி நிறைய பேர் நினைப்பான், அவ்வளோ கொடுமை செய்கிற முருகேசன், மூட்டை தூக்குற முருகேசன் நல்லதாக இருக்கிறான், நான் போய் கெட்டு போயிடுவேன்னா யாருக்கும் தீங்கு விளைவிக்காத. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் கேடும் நினைக்கப்படும். அதெல்லாம் எடுத்துக்கூடாது. விதி என்று இருக்கும்போது விதி விலக்கு என்று ஒரு சில உண்டு. இதெல்லாம் ஆராய்வுக்கு உட்பட்டது. ஆனால் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் வாழ்க்கை முடிஞ்சிடும் சார், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போ என்னையா பண்ணுறது? வள்ளுவர் சொல்கிற பேச்சு கேட்போம். வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிருப்போம் போல, நான் வந்து நல்லா இருப்பேன்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறேன் நீ வந்தா? நல்லெண்ணெய் செய்தால் நல்லெண்ணவும் தீயெண்ணெய் செய்தால் தீயதுமே விளையும் என்று சொல்றியே, எப்படி நீ சொல்ற? நான் எப்படி நம்புறது அப்படின்னா, வள்ளுவர் அவனை கையில பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு சாலைக்கு வந்தாக்கா ஒருத்தர் 4 பேர் பல்லக்கை தூக்கிட்டு போறாங்க. ஒரு நல்ல முத்து பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு போறார், பல்லக்கில் ஒருத்தர் உட்காந்துட்டு போறார், பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு போறார். 4 பேர் அவர் தூக்கிட்டு போறாங்க. பாருங்க, இந்த உடல் தன்னைத்தானே சுமக்க வேண்டியது. சாலைகளில் நம்ம நடந்து போறோம்னு சொன்னா இந்த உடலையும் உள்ள இருக்கிற உயிரையும் நம்ம தூக்கிட்டு நம்ம தான் நடந்து போகணும். ஆனா ஒருவன் 4 பேர் தூக்க ஒருத்தன் அமர்ந்து போறான். இது இந்த காட்சியை கண்ணு முன்னாடி காமிக்கிறார். பாரு அங்க பாரு, அங்க பாரு, தெரியுதா? என்னது அது? பல்லக்குங்க ஐயா, சிவிகை பல்லக்கு. பல்லக்குல ஒருத்தன் உட்காந்துட்டு போறான், கீழே 4 பேர் தூக்கிட்டு போறான். என்ன காரணம் புரியுதா உனக்கு? வந்தா ஒருத்தன் உட்காந்துட்டு போறான், 4 பேர் தூக்கிட்டு போறான். என்னன்னு புரியுதா? புரிஞ்சு போச்சுங்க ஐயா. அவன் அறம் செஞ்சான் ஐயா, உட்காந்துட்டு போறான்ல, அவன் அறம் செஞ்சான். அவன் முன்னோர்கள் செய்த அறம், அவன் செய்த அறம் அது புண்ணியமா இருந்தது. புண்ணியத்தோட கணக்கு இன்பம் விளைவிக்கிறது. இவன் தூக்கிட்டு போறானே பாவம் செஞ்சிருப்பான் போல இருக்குது. அந்த பாவத்தினுடைய விலை துன்பத்தை அனுபவிக்கிறது. ஒரு சாரார் இதுக்கு மாற்றுக்கருத்து சொல்வதும் உண்டு. பல்லக்கிலே அமர்ந்து போவனையும் பல்லக்கை தூக்கி கொண்டு சுமப்போனையும் வைத்து அறத்தை கணக்கிட முயற்சிக்காதே என்று வள்ளுவர் கூறுவதாக. நமக்கு அந்த முரண்பாட்டுக்குள்ள போக வேணாம். பரிமேலழகர் எடுத்துரைப்பதுதான் நமக்கு தேர்வாணைய தேர்வுகளிலும் விடையாக இருக்கிறது. உங்க பள்ளி பாடப்பத்தில் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை நோக்கி நகர்ந்து போவோம். அறத்தாறு இதுவென வேண்டா, அறத்தினுடைய பயன் எதுவென கேட்கிறாயே, வா என் கூட அப்படின்னு கூட்டும் போறாரு. அறத்தாறு என்று சொன்னால் இங்க அறத்தின் பயன் என்று பொருள். அறத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்கிறே, இந்த அறத்தாறு என்ற சொல்லுக்கு அறத்தின் பயன் என்று பெயர். அறத்தின் பயன் இதுவென வேண்டா, இதுவென கேட்கிறையே. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. 4 பேர் தூக்கிட்டு போறான், ஒருத்தர் உட்காந்துட்டு போறான். இந்த இருவருக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு என்ன நீ நினைக்கிற அப்படின்னா, பல்லக்கில் அமர்ந்து கொண்டு செல்பவனையும் பல்லக்கை சுமந்து கொண்டு செல்பவனுக்கும் இடையே இருக்கின்ற காரணம் என்ன அப்படின்னா, அறம்தான் காரணம். அவன் செய்த அறம்
அமர்ந்து கொண்டு போகிறான், இவன் செய்த அறம் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு செல்கிறான். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அப்போ அவர் பாருங்க, காட்சி பிரமாணம், காட்சியை அடிப்படையாக வச்சு நமக்கு வள்ளுவர் ஒரு காட்சி பொருளை காட்டுறார். இது வாழ்வுக்கு தேர்வுக்கு என்னைய வேண்டும்? அறத்தின் பயனாக வள்ளுவர் காட்டும் காட்சி பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறார். அறத்தின் பயனாக வள்ளுவர் காட்டுகின்ற காட்சி பொருள் சிவிகையை சுமந்து செல்பவர், பல்லக்கை சுமந்து செல்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிவிகை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பல்லக்கு என்று பொருள். பல்லக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த காலத்துல அப்பெல்லாம் வாகனங்கள் கிடையாது. அவர்கிட்ட அப்போ இருந்ததுனாக்கா, சரி அவனை பாரு ஏரோப்ளைன்ல போறான், இவனை பாரு நடந்து போறான், ரெண்டு பேருக்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அப்படி இல்லை. அப்போ வாகனமாக இருக்கக்கூடியது பல்லக்கு. அதை அடிப்படையாக வச்சு வள்ளுவர் நமக்கு காட்சியை விளக்குகிறார். ஒரு காட்சியை காமிச்சாதானே எவிடன்ஸ் காமிக்கணும். உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கப்பீங்க இல்லையா, அந்த ப்ரூஃப் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டார். நல்லது பண்ணால் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா, அறம் செய், அறம் தான் உன்னை காக்கும், தர்மம் தலை காக்கும்னு சொன்னது சும்மாவா சொன்னாங்க? அதுதான் வள்ளுவர் இங்கே 7வது குறள் எடுக்கிறார். அப்போ 8வது திருக்குறள் நமக்கு பாருங்க, 7 வரைக்கும் என்னை பின்தொடர்ந்து வர முடியும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருக்கிறது என்று சொன்னால், இல்லை விரைவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மனதில் உங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறதுனா தயை கூர்ந்து பின்னாடி பின்னூட்டம் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, இது மாதிரி இருக்குது, இல்லை புரியுது, ஃபாலோ பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்த அதிகாரம் உங்களுக்கு சொல்லும் பொழுது இன்னும் ஒவ்வொரு அதிகாரமும் எடுத்து விளக்க இருக்கிறோம். அதே போன்று திருக்குறள் இருக்கின்ற ஒட்டுமொத்த தரவாய்வுகள், சொல்லடைவு அடிப்படையாக கொண்டு எல்லா செய்திகளும் தேர்வு நோக்கி என்னெல்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். வீழ்நாள் படாமை நன்றாற்றி நத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ஐயா, ஒருத்தர் போய் என்ன பண்ணா, எனக்கு வாழ்நாளில் துன்பம் வந்துட்டே இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி விளைநிலம் பண்ணுறார். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு உழுது விதைத்து அதை பயிராக்கி விளைச்சல் செய்ய போகிற சமயத்தில் வச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு ஆடு குடுகுன்னு வந்துச்சு, பாதி மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. ஐயோ பார்த்தாரு, ஐயோ முடிஞ்சிட்டு அந்த ஆடு மேய்ஞ்சி போச்சு. சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 நாளில் அறுவடை செய்ய போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுநாளும் வந்துச்சு, மறுநாளும் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த பயிரை அவர் பாதுகாக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? அவர் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணுவீங்க? வேலி போடணும். அழகா சொல்றேன், வேலி போடணும். அப்ப அந்த வேலி அப்படின்றது பாருங்களேன், இந்த பயிர் விளைகிறதே இது இன்பம், பயிர் மேய்ந்து விட்டதே இது துன்பம். இந்த இன்பம் போகாம இருக்கணும், துன்பம் வராம இருக்கணும்னா ஒரு வேலி போடணும். அப்ப அந்த வழியை அடைக்கிற கல் எது அப்படின்னு கேட்டார். எது அடைக்கும், எது ஒரு வேலியாகும்னா வள்ளுவர் அழகா சொல்றார், வீழ்நாள் படாமை நன்றாற்றே. வீழ்நாள் படாமை அப்படின்னா என்னையா? நிறைய பேர் என்ன வீழ்நாள் வாழ்நாள் எதிர்ச்சொல் போடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. வீழ்நாள் படாமை விரயம் ஆகாமை என்று அர்த்தம். ஒரு நொடி பொழுது கூட வீணாகாமல். வீழ்நாள் படாமை என்ற சொல்லுக்கு விரயமாகாமல், வீணாகாமல் என்று பொருள். வீணாகாமல் போ, ஒரு நொடியை கூட விரயப்படுத்தாத, வீணாகாமல். நன்றாற்றின், நல்லது காரியம் செய், அறம் செய்யும் சொல்றார். அறம்னாலே நல்லறம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அறம் செய் அப்படின்றது எல்லா இடத்துலையும் சொல்லும்போது இங்க சொல்றார், நன்றாற்றின் நல்லதை செய்வாய் ஆகின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். உன் வாழ்நாள்ல துன்பம் என்று ஒன்று, துன்பம் என்கின்ற ஆடு மேய்ந்து விட்ட போகாமல் இருப்பதற்கான வேலி எதுனா நீ செய்யக்கூடிய நல்லறம். அப்போ ஒரு நொடி பொழுது கூட நீங்க பாருங்களேன், போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கின்ற நீங்க அத்தனை பேரும், உங்கள் அத்தனை பேருடைய வாழ்விலும் ஒரு நொடி கூட வீணாகாமல் நல்ல பாடத்திட்டத்தை எடுத்து தேர்வுக்கு தேவையானதை எடுத்து படித்து கொண்டு வருவீர்களே ஆயன், அது ஒன்றே, அந்த ஒன்று மட்டும்தான் உங்கள் வெற்றியை தரக்கூடிய வேலி, உங்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய கல். அப்போ பாருங்க, நம்ம வாழ்வில வள்ளுவர் வாழ்க்கைக்கு சொல்றார், நீங்க வாழ்விலே பொருந்தக்கூடிய ஒரு செயலாக உங்களுக்கு இந்த பருவத்திலே போட்டித் தேர்வு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒன்றாக நீங்க இதை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு தேர்வுல கேள்வி என்னையா வரும் அப்படின்னா, இந்த சொல் கேள்வி கண்டிப்பா வரும். வீழ்நாள் என்பதனுடைய பொருள் யாது அப்படின்னா வீணாகும் நாள் என்று அர்த்தம். வீழ்நாள் படாமை என்று சொன்னால் வீணாகாமை, விரயம் செய்யாமை என்று பொருள். வாழ்நாள் வழியடைக்கும் கல் என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? நன்றாற்றுதல். அவர் சொல்ற பதில் என்னமா இங்க நன்றாற்றுதல், அதான் முக்கியமானது. நன்றாற்றுதல் அப்படின்னு அர்த்தம் இங்க அப்போ வீழ்நாள் படாமை நன்றாற்றை பொருள் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று வள்ளுவர் எதை சொல்கிறார் அதுவும் புரிஞ்சு போச்சு. இந்த திருக்குறள் இருந்து இந்த 2 கேள்வி வருமா? வேற எதுவும் இங்க சொல்லும் பொருளோ அல்லது தொடர்களோ எதுவும் இங்க வினாக்களாக வருவதற்கு வாய்ப்பில்லை. இதை மட்டும் புரிஞ்சுட்ட போதுமானது. மகிழ்ச்சி. அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்தது 9வது திருக்குறள் வந்துட்டார். அழகா சொல்லிட்டார், அறத்தான் வருவதே இன்பம். அடிச்சு நொறுக்கிறார் வள்ளுவர். எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்துட்டாரு, முடிக்க போறாரு.
ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நிறுத்திட்டு போறாரு வந்தக்கா. அவரு கடைசியில சொல்றேன் பாரு, வந்தா உனக்கு இன்பம் தான் வேணும், எல்லோரும் அதான் நினைக்கிற, வந்தா இன்பம் வேண்டும். அந்த இன்பம் வேணும்னு சொன்னா நீ பண்ணு, அறத்தின் மூலமாக மட்டுமே இன்பம் கிட்டும், வேற எதுனாலே வராதுப்பா. அறத்தான் வருவதே இன்பம், அறத்தின் மூலமாக மட்டுமே. பாருங்க, ஏகாரம் அழகா போடுறாரு இங்க வந்தக்கா. அறத்தான் வருவதே இன்பம் அடிச்சு சொல்றாரு, வலியுறுத்தி சொல்றாரு, அழுத்தம் கொடுக்கிறார் அந்த ஏகாரத்துக்கு. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் மற்றதெல்லாம் அதை தவிர்த்து வீதி இருக்கிறதெல்லாம், எனக்கு நான் இந்த பதவியை அடைந்தேன், இந்த புகழை அடைந்தேன், இதனால் எனக்கு இன்பம் கிட்டியது, இதை படித்தேன் இன்பம் கிட்டியது, அதை நுகர்ந்தேன் இன்பம் கிட்டியது, இதெல்லாம் சொல்றியே, இதெல்லாம் என்ன? அறம் செய்யதால 4 பேருக்கு கொடுப்பதால இன்பம் வரும், 4 பேருக்கு விருந்து ஓம்புவதனால ஒரு இன்பம் வரும், 4 பேர் சாப்பாட்டு அப்பா ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கப்பா ஒரு இன்பம் வரும், 4 பேருக்கு கொடுத்து பழகி பார்த்தா அந்த இன்பத்தினுடைய நுகர்ச்சி தெரியும், இது இன்பம். வள்ளுவர் சொல்றாரு, மற்றெல்லாம் மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல்ல. புறத்த என்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள் அப்படின்னா, புறனானது என்று அர்த்தம். எதற்கு புறனானது? இந்த அறத்துக்கு புறனானது எல்லாம் என்று பொருள். அறத்துக்கு புறனானதுன்னா என்னது? எல்லாம் அறத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த அறத்துக்கு புறனானது என்ன? எப்போதும் பாவம் செய்யறது. புறத்த புகழும் இல்ல, அழகான எடுத்துறாரு, புகழ்ச்சி இல்லாதது அப்படின்னா என்ன? இன்பத்துக்கு புறனானது, வேற ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் இன்பத்துக்கு புறனானதாக இருக்கக்கூடியது, புகழ்ச்சி இல்லாததாக இருக்கக்கூடியது. புறத்த புகழும் இல்லை, புறனானதாக இருக்கும். அறத்திற்கு புறனானது எல்லாம் மற்றதெல்லாம். அப்ப அறத்துக்கு புறனானதெல்லாம் என்ன பண்ணும்? அறம் இன்பம் கொடுக்கும். அப்ப அதுக்கு புறனானதெல்லாம் என்ன பண்ணும்? துன்பம் கொடுக்கும். அப்ப இன்பத்துக்கு மீதி தான் புகழ் இல்லாதது என்றதை மறைமுகமாக சொல்கிறார். புகழ்ச்சி அல்லாத ஒன்று உனக்கு எப்போதும் இழியை தேடி தரக்கூடிய ஒன்று. அப்ப இன்பம் வரணும்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், எதன் மூலமாக மட்டுமே இன்பம் கிட்டும் என வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அறத்தான் வருவதே இன்பம். ஓகே, கரெக்டா புரிஞ்சுக்க முடியுதா? பார்க்கலாமா? இந்த இடத்துல வாழ்வுக்கு தேவையானது அறத்தின் மூலமாக மட்டுமே வாழ்வில் இன்பம் கிட்டும் என்று வலியுறுத்த வந்த வள்ளுவர் இங்க என்ன சொல்றார்? எதன் மூலமாக மட்டுமே இன்பம் வரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறத்தான் வருவதே இன்பம். அழகா சொல்லிட்டார், அறத்தான் வருவதே இன்பம். புறத்தை என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா புறனானது. எதற்கு புறனானது? அறத்திற்கு புறனானது. மற்றெல்லாம் அறத்திற்கு புறனானவை, இன்பத்திற்கு புறனானவை என்று புறத்த என்று வள்ளுவர் சொல்றார். இந்த 2 திருக்குறள் தேர்வுக்கு தேவையானதாக இருந்தா போதும். அப்போ நம்ம 4வது திருக்குறள் 5வது திருக்குறள் அப்புறமா ஒரு சீர் வகையிலே முக்கியமா சீர் பெறாம தெரிந்து கொள்ள வேண்டிய 3வது குறள் இந்த அரண் வலியுறுத்தல் எதுனாக்கா அறத்தான் வருவதே இன்பம். இது முக்கியமானது. இந்த 3 திருக்குறள் நீங்க மனசுல வச்சிருந்தா போதுமானதுமா. அடுத்தது பிறகு பார்க்கலாம். கடைசியா முடிக்கிறார் வந்தா, கடைசியா சொல்லிட்டார் வள்ளுவர் எப்படின்னா கடைசியா தீர்ப்பு சொல்லி முடிக்க போறாரு வந்தா. எப்போதுமே வள்ளுவருடைய இயல்பு என்னன்னா சொல்லிட்டே வருவார், வலியுறுத்தி சொல்லுவார், அழுத்தி சொல்லுவார், ஏகாரம் விட்டு சொல்லுவார். இப்படிதான் ஒரு வழி, இது ஒண்ணுதான் சொல்லுவார். கடைசியா உங்க கையில ஒப்படைக்கிறேன்னு முடிச்சுவார். எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரியவங்க சொல்றது இருக்கு இல்லையா, நான் நல்லதோ கெட்டதோ நான் சொல்லிட்டேன்பா, முடிவு உன்னோடதுப்பா. நீங்க பாத்தீங்கன்னா மூத்த படுத்த சான்றோர்கள் இந்த வார்த்தையை நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், முடிவு உன் கையில அப்படின்னு. அதே இங்கேயும் சொல்றாரு, செயற்பாலது ஓரும் அரணை. என்னையா சொல்ற அப்படின்னா, வாழ்க்கையில உனக்கு உயர்வு வேணுமா, செய்யக்கூடியது எது தெரியுமா அப்படின்னா அறம்தான் செய்யக்கூடியது. உயர்வாலது ஓரும் பழி, ஒழிக்கக்கூடியது எது தெரியுமா, பழியதான் நீ நீக்க வேண்டியது, ஒழிக்க வேண்டியது. உயர்வாலது என்று சொன்னால் ஒழிக்க வேண்டியது, நீக்க வேண்டியது. செயற்பாலது என்று சொன்னால் செய்ய வேண்டியது, ஆற்ற வேண்டியது. அப்ப செயற்பாலது உயர்வாலது எதிர்ச்சொற்களாக அமைந்திருக்கிறதாங்க வந்தக்கா. செயற்பாலது என்று சொன்னால் செய்யக்கூடியது அறம், ஒழிக்கக்கூடியது பழி. பாருங்க, செய்யக்கூடியது அறம். அறம் ஓரும் அப்படின்ற சொல்லுக்கு இங்கு எந்த பொருளும் இல்லை, இது ஒரு அசைச்சொல் என்று பயன்படுத்துறார். பாருங்க, மகான் பயன்படுத்தினது 7 சீர் தான். அந்த 7 சீர்ல கடைசியில் அவருக்கு சீர் வார்த்தை கிடைக்கல போல இருக்கு. 5ல முடிச்சிட்டாருங்க, 2க்கு 1 பொருளும் இல்லை, 5 வார்த்தையை கூட முடிச்சிட்டார். செயற்பாலது உயர்வாலது, செய்ய வேண்டியது என்ன, ஒழிக்க வேண்டியது என்ன. செய்ய வேண்டியது அறம். ஏன் அறத்தை செய்யன்னு சொன்னார் ஒருவனை வந்தக்கா? செய்ய வேண்டியது அறம் சொல்ல காரணம் என்ன? இந்த அறம் தான் உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும், இந்த புண்ணியம் தான் உனக்கு இன்பத்தை கொடுக்கும். ஒழிக்க வேண்டியது எது அப்படின்னா, ஒழிக்க வேண்டியது அறமற்ற செயல்கள் எல்லாம். ஏன்? அது எப்போதும் பாவத்தை சேர்க்கும், பாவம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பம் என்பது எதனால் வரும்? பழியால் துன்பம் வரும். பழிதான ஒருத்தர் துன்பம், அந்த பழியால் துன்பம் வரும். அதனாலதான் சொல்றாரு, உயர்வாலது ஒரும் பழி, நீக்க வேண்டியது பழி.
அறம் இல்லாத செய்யாத. பாருங்க, இங்க அதுக்கு புறனானது என்று அறத்துக்கு புறன் என்று சொல்லி முடிக்காம தெளிவா சொல்றாரு. அறம்னு சொன்னா அதுக்கு புறன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், பழி வந்து சேரும். அப்போ செயற்பாலது அறம், உயர்வாளது பழி. இதுதான் இந்த திருக்குறள் நமக்கு முக்கியமானதுமா. வாழ்வுக்கு சொல்லி கொடுக்கும் போது அறம் செஞ்சா நல்லது வரும், அறம் செய்யலைன்னா கெட்டது வரும். இதுக்கப்புறம் இஷ்டம்ட்டார். கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க, நல்லது பண்ணு நல்லது வரும், கெட்டது பண்ணு கெட்டது வரும், இதுக்கப்புறம் விருப்பம், நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் இந்த 10 திருக்குறளை முழுமையாக உள்வாங்கி இருப்பீர்கள். இந்த அறம் செய்வதன் மூலமாக அறத்தின் பயனாக முதல் திருக்குறள், இந்த திருக்குறள் என்ன கேள்வி பாருங்க, எதனால் உயர்வு வந்து சேரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அறம் செய்வதால் உயர்வு வந்து சேரும். எதனால் பழி வந்து சேரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அறம் அற்ற செயல்களை செய்வதால் பழி வந்து சேரும். இக்குறளில் வரும் அறம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் எது? அறம் என்பதற்கு நேர் எதிர்ச்சொல்னா பழி என்பது. இங்க பாருங்க, ஏன்னா அறம்னா புறம்னு போட்டக்கூடாது, அறம்னா மரம்னு போட்டக்கூடாது, அப்படி இல்லை. இங்க வந்திருக்கா, இங்க அறம் என்பது நல்லறம், இங்க பழி என்பது தீயறம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு புறனான சொற்களாக இங்க இருக்கிறது, அது மறைமுகமாக அதான் எடுத்து வைக்கிறார். இந்த 3 வினாக்கள் இந்த திருக்குறளை வந்து பயிரும். அப்ப நம்ம 10 திருக்குறள் இந்த அறம் வலியுறுத்தலை படிச்சுக்கிறோம். முதல் திருக்குறள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அறத்தால் விளையக்கூடிய நன்மை உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுது. 2வது திருக்குறள் என்னன்னா, நீ மறந்தா உனக்கு என்ன நிகழும், அதை மறந்தால் உனக்கு என்ன நிகழும் சொல்லுது. 3வது திருக்குறள் எப்போதெல்லாம் அறம் செய்யலாம் நீ வந்தா, ஒல்லும் வகையான அறம் செய் அப்படின்னு சொல்லுது. 4வது திருக்குறள் மனத்துக்கண் மாசில் நாதல் எது தலைச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி வரையறை செய்யறாரு. 5வது திருக்குறள் உங்களுக்கு என்ன சொல்றாரு, மனத்துக்கண் மாசில் நாதல்னா என்ன அப்படின்னு, எது இழுக்கா இயன்றது வாழ்விலே நீக்கி வாழக்கூடியதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இது 5வது திருக்குறள் சொன்னார். 6வது திருக்குறள் அழகா சொல்றது வந்தா, இப்போ நீ செஞ்சுட்டே போற, அறத்தார் இது வேண வேண்டாம், இதெல்லாம் எனக்கு எங்க கிடைக்கும், எப்ப எனக்கு இந்த பயன் விட்டோம் அப்படின்னாக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை செய், நான் சொல்றத செய், அறத்தை செய்வதால் மட்டுமே உனக்கு பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 7வது திருக்குறள்ல காட்சி பொருள் எது அப்படின்னு காட்டுறாரு. 8வது திருக்குறள்ல என்னப்பா நீ வாழ்நாள் வழி அடைக்கும் கல் எது என்று பண்றாரு. 9வது திருக்குறள்ல வாழ்நாள் வழி அடைக்கும் கல் 8வது திருக்குறள் சொல்றாரு. இன்பம் வருவதற்கான ஒரே வழி எது அப்படின்னு சொல்றாரு, அறத்தான் வருவது இன்பம். 10வது திருக்குறள் முடிக்கும் போது சொல்லி முடிக்கிறாரு, நல்லது நடக்கணுமா நல்லதை செய், உனக்கு கெட்டது நடக்கணுமா கெட்டது செய், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தானே தனக்கு நட்டானும் பகைவனும். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், உன்னுடைய செயல்பாடு தான் எல்லாத்துக்கும் காரணம், உன் எண்ணம் தான் நல்லதுக்கு காரணம், உன் எண்ணத்தால் விளையக்கூடிய சொல் தான் காரணம், இந்த சொல்லால் விளையக்கூடிய செயல்தான் காரணம். அப்போ எண்ணம் செம்மையானால் எல்லாம் செம்மையாகும், மனம் தூய்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம். உண்மைதானே? இதுதான் வள்ளுவர் அறம் வலியுறுத்தல்ல மனத்துக்கண் மாசிலனாதலாக இரு என்று சொல்றார். வாழ்வுக்கு தேர்வுக்கு என்ன வேண்டும்னு இங்க அப்படியே ஒட்டுமொத்தமா தொகுத்துங்க சொல்லியிருந்தோம். இதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கண்மணிகளே. தேர்வுக்கு இந்த வினாக்கள் நீங்க உள்வாங்கி இருந்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல இருந்து ஒரு இடத்து கூட நீங்க எப்போதுமே இடைவிடாத அழகா ஓவாது வெற்றி பெற்று வந்து சேரலாம். நன்றி கண்மணிகளே, உள்வாங்குங்கள், தொடர்ந்து பயணியுங்கள். அடுத்தடுத்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். இன்னும் திருக்குறளுக்கு என்ற தேர்வு நோக்கில் என்னென்னலாம் நீங்க படிக்கணுன்றதையும், திருக்குறள்ல முந்தைய வினாக்கள் இப்ப நம்ம கொண்டு போற முறை மிகச் சரியானதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் முழுமையாக உள்வாங்குவதற்காக முந்தைய வினாக்கள் என்ற தலைப்பிலே இதுக்கு வரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகள், திருக்குறள் தொடர்புடைய கேள்விகளை ஒவ்வொன்றா தொகுத்து சொல்லிட்டே வரும். ஸோ அதையும் நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணி தேர்வுக்கு நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு தேர்வுக்கு தயாரித்து அனைவரும் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தை பிறந்து விட்டது, வழிபிறக்கப் போகிறது உங்க அத்தனை பேருக்குமே. நல்ல முறையில் வேலை வாங்குங்கள், குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுங்கள், குரூப் 2 தேர்வுக்கு முயலுங்கள், குரூப் 1 தேர்வுக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, பார்க்கலாம்.